இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதில் எப்படி ஒரு பேக்கேஜ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜாவா ஜேடிக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கப்புறம் எக்லிப்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த செட்டப்லாம் முடித்த பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அதான் பார்க்க போகிறோம். ஃபைலில் நியூவில் இங்கே இருக்கான்னு பாருங்கள், இல்லைனாக்கா அதர்ஸ் போயிட்டு ஜாவா ப்ராஜெக்ட் இருக்குது. அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ப்ராஜெக்ட் நேம் இப்போ நான் எக்ஸாம்பிள் வந்து டெமோன்னு கொடுக்குறேன். இப்போ டிஃபால்ட்டாகவே நம்மளோட ஜிஆர்ஏ இங்கே செட் ஆகிடும். நான் யூஸ் பண்ணுறது ஜாவா வெர்ஷன் 17. ஸோ நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் வந்து டிஃபால்ட்டாக இங்கே செட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு எதுவுமே நீங்கள் பண்ண வேணாம், டேட்டா ஃபினிஷ் கொடுங்க. ஸோ எனக்கு தேவையில்லை, ஸோ டோன்ட் கேட் கொடுத்துட்றேன். இதேமாதிரி நோ கொடுத்துருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம அங்கே சொன்ன மாதிரியே ஜேஆர்இ 17 வந்துடும், இங்கே எஸ்ஆர்சி இங்கே கிரியேட் ஆகிடும். ஓகேவா? இப்போது ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணணும். எதுக்காக பேக்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்க, நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது என் நம்பர் ஆஃப் பேக்கேஜஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஒரு லைன் ஆஃப் கோடு வந்து ஒரு பேக்கேஜில் இருக்கும், இன்னொரு லைன் ஆஃப் கோடு வந்து இதில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபோல்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து மூவி தனியாக நம்ம வச்சுருப்போம், சாங்ஸ் தனியாக வச்சுருப்போம், ஃபோட்டோஸ் தனியாக வச்சுருப்போம். ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த பேக்கேஜ் நம்ம யூஸ் பண்ணும்போது எந்த ஃபைல் எதில் இருக்குதுன்னு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, எஸ்ஆர்சியில் நியூ போயிட்டு பேக்கேஜஸ். எப்போயுமே ஒரு பேக்கேஜஸ் வந்து நேம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னாக்க, ஸ்டார்ட் பண்ணும்போது காம், எல்லாமே ஸ்மாலாக தான் இருக்கணும். காம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா, அது ஜாவாவோட ஸ்ட்ரக்சர், கமர்ஷியல் வாட் இஸ் நம்ம எதுனா சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட்டு காம் டாட், அதுக்கப்புறம் வந்து ஒன்று ப்ராஜெக்ட் நேமாக இருக்கணும், இல்லைனாக்கா ஆர்கனைசிங் நேமாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் ஸ்டாக்கும் கொடுக்க போகிறோம். ஸோ ஜாப் டாட், நெக்ஸ்ட்டு என்னவா இருக்கும், நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன, டெமோ. ஸோ டெமோ. ஸோ ஒரு பேக்கேஜ் நேமை வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேக்கேஜ் நேம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது ப்ராஜெக்ட் ஜாவா ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோம். பேக்கேஜுக்குள்ளே தான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். இப்போது பேக்கேஜில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி நியூ போயிட்டு கிளாஸ் கொடுத்துடலாம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், சாம்பிள் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே அப்பர் கேஸில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஸ்டூடெண்ட் நேம் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னாக்க, இது வந்து 2 வேர்டு வருது. ஸோ அதனால ஃபஸ்ட் லெட்டர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட் லெட்டரோட நேமு வந்து எஸ்ஸில் இருக்கணும், செகண்ட் வேர்டோட நேமு வந்து அப்பர் கேஸில் இருக்கணும். அதே மாதிரி இதில் வந்து எந்த ஸ்பேஸும் இப்பெல்லாம் விடக்கூடாது. ஸோ 2 வேர்டாக உங்களுக்கு நேம் வைக்கிற மாதிரி இருந்துச்சுனாக்க, அந்த 2 வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் வந்து எப்போவுமே அப்பர் கேஸில் தான் இருக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாம்பிள் அப்படின்னு நேம் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கணும், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் மெத்தட். இதெல்லாம் எது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம போக பார்க்கலாம். இப்போது டிக் பண்ணிக்கிட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போது ஒரு கிளாஸ் வந்து ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது பேக்கேஜ் நேம் இருக்குது, காம் டாட் தமிழ்ஸ்டாக் டாட் டெமோ அப்படின்னு இந்த பேக்கேஜுக்குள்ளே ஒரு கிளாஸ், அந்த கிளாஸ் நேம் என்ன, சாம்பிள் வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னாக்க, ஒரு மெத்தட் எடுத்துருக்கேன். இப்போ அந்த மெத்தடில் எக்ஸாம்பிள் சிஸ்டம் டாட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஹெலோன்னு கொடுக்குறேன். ஹெலோன்னு கொடுத்து நான் அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது ஹெலோ வந்து கன்சோலில் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே எப்படி ஒரு பேக்கேஜஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், அந்த பேக்கேஜஸ்க்கு நேமெல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணணும்,
அதே மாதிரி பேக்கேஜ் கிரியேட் பண்ண பிறகு அதுக்குள்ளே எப்படி ஒரு கிளாஸ் எப்படி டிக்ளேர் பண்ணணும், அந்த கிளாஸுக்கான நேம் எப்படி நம்ம கொடுக்கணும் எல்லாமே பார்த்தோம். ஒரு சாம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்லேருந்து நம்ம ஜாவாக்குள்ளே டெப்த்தாக போகலாம். ஒவ்வொரு டாபிக்ஸும் நம்ம லேர்ன் பண்ணிட்டே வரலாம். ஓகேவா? தேங்க்யூ.